மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33 வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33 வசனத்தை வாசிப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இருந்த வண்ணமாக தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்லாண்டவரே, நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், உண்மை வாழ்த்துகிறோம், உண்மை போற்றுகிறோம். தந்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை ஆண்டவரே சமீபத்திலும் தூரத்திலும் வீடுகளில் ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய மக்களுக்கும் இந்த சேனல் வழியாக பார்க்கிற தெய்வ மக்களுக்கும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீர் கொடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தை காக்க முடியாது என்று ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து பேசும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். மீண்டும் வசனத்தை நான் வாசிக்க போறோம். வாசிப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று இயேசு வாய் திறந்து சொன்னதை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனுக்கு தேவையான காரியங்களை ஒரு நாளும் குறைவில்லாமல் ஒழுங்காக அவர் செய்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். வசனத்தின்படியும் பார்க்கிறோம், நடைமுறையிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அவருக்கு செய்கிறார். பல நிலைகளிலே ஆண்டவர் மனிதனுக்கு உதவி செய்கிறார். மனிதன் தான் தேவனை விட்டு தூரம் போறனை தவிர தேவன் ஒரு நாள் மனிதனை விட்டு தூரம் போவதில்லை. ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி தேடுங்கள். நான் இதை ரத்திர சுருக்கமாய் உங்களுக்கு முதலில் சொல்லிவிடுவேன். பரலோக ராஜ்யம் வேற, தேவ ராஜ்யம் வேற. பரலோக ராஜ்யம் என்பது ஸ்டாண்டர்டா இருக்கிறது, ஒரு இடத்தை குறிக்கிறது. திரும்ப சொல்லுவேன், தப்பா பலர் புரிந்து கொண்டதுனாலே அவளுக்கு, அதாவது தேவனிடத்துல அவளுக்கு பிடித்தனம் இல்லாமல் போகிறார்கள். பரலோராஜ்யம் என்பது நிரந்தரமானது, நித்தியமானது, மாறாதது, நிலைத்திருக்கிறது. அது பரலோராஜ்யம். ஆனா பரலோராஜ்யத்துல ஒரு பிரிவு இருக்கிறது, எருசலேம் அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்கிறது. அந்த பிரிவு மட்டும் மனவாட்டிக்காக மணவாளன் இறங்கி வருவதற்கு அது இறங்கும், மேல ஏறும், காரியம் செய்யும். ஆனா புதிய பூமி, புதிய வானம் நிலைச்சிருக்கும், எங்கேயும் அசையா, ஸ்டாண்டர்ட் இருக்கும். கவனிச்சியா, அது வந்து பரலோராஜ்யம். ஆனா பரலோராஜ்யம் சமயமாயிட்டு ஆகலால் நீ மனம் திரும்ப வேண்டும் என்று யோவான் சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னா. அதுக்கப்புறம் பின்னால வந்து அத்தனை ஊழியர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இன்னும் சொல்லுவோம், அவர் வரும் வரை சொல்லுவோம். பட் தேவ ராஜ்யம் என்றால் என்ன? நல்லா கவனிச்சுக்காங்க. நீங்க வருகிறவங்க நல்ல, அதாவது உங்களுக்கு படிப்பு அறிவு இல்லையே அப்படின்னு சொல்லி பயப்படாண்டா, எழுத படிக்கலாம் தேவை வேண்டாம், சொல்லணும் நீங்க மனசுல பதிச்சா போதும். தேவ ராஜ்யம் என்பது ஆளுகைக்குரியது, அதிகாரத்துக்குரியது, தேவ பிரசனத்துக்குரியது. அதான் தேவனுடைய ராஜ்யம். இயேசு சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் பலமாய் வருவதற்குள்ளே உங்களில் இருக்கிறவர்கள் மறிக்க மாட்டான்னு சொன்னார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்து அவர் பிரசவம் பண்ணும்போது சொன்னா, தேவ ராஜ்யம் பலமாய் உங்களுக்கு வருவதற்கு முன்பே இங்க இருக்கிறவர்கள் மரணத்தை ருசி பார்ப்பது இல்லை அப்படின்னா. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவ ராஜ்யம் வரல. தேவ ராஜ்யத்தை பற்றி சொல்ல வந்த இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர் தேவ ராஜ்யத்துல வந்தார், ஆனா தேவ ராஜ்யம் வரல. அப்ப ஆண்டவர் சொல்றார், தேவ ராஜ்யம் பலமாய் உங்களிடத்துல வரும்போது உங்களுக்கு இருக்கிற பல விஷயம் பண்ணாங்க, மறிக்க மாட்டான்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்போது வந்தது அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி அவர் 40 நாள் சீசனுக்கு எல்லாருக்கும் தன்னை காண்பித்து உயிரோடு இருக்கிற எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு 40ஆவது நாள் கடைசி நாள் மேல போனார். தமிழத்தில் கேட்ட வாக்குறுதி எழுதுவதற்காக சீசர்கள் 120 பேர்கள் ஒரே இடத்துல கூடி ஜோமணி கொண்டிருந்தார்கள்.
அப்பொழுது மேல் வீட்டிலே பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல சடுதியாக ஒரு மகிமையான பிரச்சனை வந்தது. அதுதான் தேவ ராஜ்யம். தேவ ராஜ்யம் என்பது என்ன பாருங்க. சொல்லி விலைக்கு விவரம் சொல்லிட்டு கேட்க தேவ ராஜ்யம் என்ன சட்டம் சொல்ல நீங்க ஒரு மாதிரி முழிக்கிய. தேவ ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்தாவியால் உண்டான சந்தோஷம். இப்ப தேவராஜ்யம் என்ன? ஏசாப்பா நான் அப்படி சொல்றேன் அதல்ல. பாருங்க திரும்ப திரும்ப மக்கள் பாருங்க இன்னொரு கிரகித்து கொடுக்கல. நான் விளைவிக்கா பரவராஜ்யம் என்றால் என்ன, தேவராஜ்யம் என்றால் என்ன சொல்லிடணும். என்னுடைய யூடியூப் சேனல்ல இருக்குது, ஆனா யாரும் பாக்குறது இல்ல. யார் பார்க்க நமக்கு என்ன, அது இருந்து போட்டு உட்காந்துருக்காங்க. போட்டோ பத்தி பிரச்சனை இல்லை, அதெல்லாம் கவனிச்சாங்க. ஆண்டவர் சொல்றார் தேவ ராஜ்யம் பலமாய் வந்து ரூபிக்கப்படும் முன்னாலே ஒருவரில் பலர் மறிப்பது இல்லை அப்படின்னா. இப்போ 120 பேர்கள் கூடிய இடத்துல தேவ ராஜ்யம் வந்துட்டு அப்ப தேவராஜ்யம் என்றால் என்ன? கரெக்ட், குட் குட். பாருங்க, தேவ ராஜ்யம் என்பது பரிசுத்தாவியானுடைய நிறைவு, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆளுகை, அதுதான் தேவனுடைய ராஜ்யம். சரி, இப்ப ஆண்டு எழுதுங்க அப்படின்னா கவனிங்க, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். நல்ல கவனிங்க, திரும்ப திரும்ப நீங்க மாறிடக்கூடாது, புரிஞ்சுக்கணும். யாரை தேடணும்? தேவ ராஜ்யம் தேடணும். இப்ப கவனிங்க, சர்ச்சைக்கு வந்திருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லுவாங்க, நீ எழுந்தணும் போயிடணும். அப்படிதானே நடக்கு, நடைமுறை அப்படிதானே. ஒரு பெரிய பிரசங்கி, ஒரு பெரிய பாஸ்டர் இருந்தா வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. அது நடக்கு. மனுஷன் அவன் போயிடுவான். அவன் காலம் முடியும் போது ஆண்டவருடைய சீட்டை கிழிப்ப அவன் போய் சேருவான். ஆனா இங்கே தேவ ராஜ்யம் இருக்கு. அவர்தான் சபையின் கண்காணி. மீட்கப்பட்ட சபையின் கண்காணியானவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் தேவனுடைய ராஜ்யம். நல்லா கவனிச்சுக்காங்க. இங்க நீங்க வரும்போதே பயத்தோடும் பக்தியோடும் விசுவாசத்தோடும் எனக்கு பிரச்சனை மாறும், ஆண்டவர் நன்மை செய்வா, என் பிள்ளைக்கு எதிர்காலத்தில் நன்மையான காரியம் நடப்பிப்பா அப்படின்னு நீங்க வரும்போது தேவ ராஜ்யம் உங்களை பார்க்கும். கரெக்டா வாரா, கரெக்டா செய்யறா, விசுவாசிக்கிறா, நம்புகிறா, இந்த அருமையான மகளுக்கு நான் செய்ய வேண்டிய வேலையை அவள் செய்வா, மாற்றமே வராது. சொன்னலே நல்ல கவனிங்க. அவர் தேவ ராஜ்யம் என்பது பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷம், ஆளுகை, அவருடைய அதிகாரம், பலன், அதான் தேவனுடைய ராஜ்யம். இப்ப நம்ம தேட வேண்டியது காரணம் சொல்லுங்க, அப்பா தேவ ராஜ்யம் தேடணும். அது என்ன? பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையும் பிரச்சனையும் நாம் தேடணும். சரி, ரைட். அதை தேடதான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை, ஒவ்வொரு உபவாச ஜெபம், ஒவ்வொரு வேத பாடம், அத்தனை கூட்டத்திலையும் வருகிறோம், காரியம் செய்யறோம். சரி, ரைட். இப்ப காணிங்க. அப்புறம் ராஜ்யத்தையும் அடுத்த வைக்கணும், நீதியும் தேடணும். நம்ம வந்து என்ன தெரியுமா, பக்கத்துல அந்த அக்கா வருவாள காதலிக, அவளை தேடணும். அவ படுபாட்டி, அவ பார்த்தாலும் பார்க்காட்டிலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களை நாடி உங்க நன்மை செய்ய வந்திருக்கிறது யாரு? தேவ ராஜ்யம் வந்திருக்கு, அவன் நன்மை செய்வா. அப்ப அந்த ராஜ்யம் நம்ம கிட்ட வரணும், நம்ம தொடணும், நம்ம சோமாக்கணும், நம்ம தீர்க்கஸ் தரணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நான் உள்ள வரும்போதுதான் அந்த நன்மையை கத்த நமக்கு தார. சொல்ல. சரி, இப்போ பரலோராஜ்யம் என்றால் என்ன? தேவராஜ்யம் தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சா தெரியலையா? பரலோராஜ்யம் என்பது ஒரு இடம், ஒரு ஸ்டாண்டர்டானது, அது மாறாது, நிச்சயமானது. தேவராஜ்யம் என்பது பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை, அதிகாரம், பிரசன்னம், தொடுதல், அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அது என்ன செய்யணும்? நம்ம தேடணும். ஏன் தேடணும்? போன ஞாயிற்றுக்கிழமைக்கு நமக்குள்ள தேவராஜ்யம் குறைஞ்சிருக்கும்.
யாராவது நம்ம ஒரு மாதிரி ஏசிருப்போம், உடனே நம்ம நினைச்சுவோம் முறைப்போம். முறைச்ச உடனே நம்முடைய தேவராஜ்யம் விலகும், உட்கார்ந்து விலகும். இயேசு நம்மகிட்ட இருப்பார், விலக மாட்டார். தேவராஜ்யம் விலகும். அது திரும்ப நம்ம சரியாகி ஒழுங்காகி தேவராஜ்யத்துக்குள்ள வந்து என்னை ஆட்கொள்ளும், என்னை பலப்படுத்தும், என்னை உதிப்பியும், என்னை கிருபை தாரும் அது சொல்லும்போது தேவராஜ்யம் மறுபடியும் நம்ம ஆசீர்வதிக்கும். ரைட். அப்புறம் நீதியை தேடுங்கள். என்ன செய்யணும்? சகோதரர்களே, சரி, நான் வந்து நீதி என்றால் என்ன அப்படின்னா, அநீதிக்கு எதிர்ப்புறம் தான் சொல்லுங்க நீதி. சரிதானா? நீதி. இப்ப நீங்க ஒரு ஆள் நன்மை செய்யணும்னு வச்சிருக்கீங்க, அதான் நீதி. ஆனா அந்த ஆள் உங்களுக்கு தீமை செஞ்சிட்டு அப்ப நீங்க என்ன செய்யணும்? செய்ய கூடாது, செய்யணும். அதான் நீதி. எப்படி இருக்கு? செய்யாம போனா அது வந்து நம்ம எல்லாரும் உலகத்தை போல மாறிடும். எனக்குதா நம்ம என்ன சொன்னமோ அது செய்து முடிப்பதுதான் நீதி. நீதிதான் சொல் தவறாரு, அவன் கரெக்டா இருக்கான். சரி, ரெண்டாவது நீதி என்னன்னா கர்த்தரை விசுவாசிப்பது நீதி. அப்ப நீதியை தேடுதல் என்பது என்ன? ஒரு ஆளுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பதுதான் உரிமை. கொடுக்கத்தக்க அளவுக்கு அந்த ஆள் இல்லை, ஆனாலும் கொடுப்பதுதான் நீதி. ரைட். ரெண்டாவது நீதி என்னன்னா கர்த்தரை விசுவாசிப்பது. யாரை விசுவாசிப்பது? ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டுச்சு. ரைட். ஆதியா 15 இருக்கு. அது இப்ப நான் வாசிக்க கவனிங்க. மூணாவது நீதி என்னன்னா, நல்லா கவனிச்சுக்காங்க. மூணாவது நீதி என்னன்னா தண்ணீர்ல இறங்கி ஞானஸ்நானம் பெறுவது நீதி. ஒருவேளை இந்த கூட்டத்துல பிதா குமார் பரிசுத்த நாமத்தினால தண்ணீர்ல இறங்கி ஞானஸ்நானம் பெறாம இருந்தா இந்த டிசம்பர்ல நான் ஞானஸ்நானம் கொடுப்பேன். நீங்க விருப்பமான முழு ஞானஸ்நானம் பெற்றுக்கலாம். விருப்பம் இல்லையா, நான் இன்னொரு 4 வருஷம் கழிச்சு இருக்கேன் அப்படின்னா 4 வருஷம் கழிச்சு நீங்க எடுக்கலாம். அது நான் உங்களுக்கு குறைவா சொல்லல. ஆனா ஜானாபிரகாமுக்கு இல்லை. ஜானாபிரகாமுக்கு இந்த ஆண்டே ஞானஸ்நானம். அது சொல்றோம். சரி, ரைட். கவனிச்சாங்க. அதுதான் நீதி. நான் 3 நீதி சொல்லிட்டேன். இந்த 3ஐயும் தேடணும். என்ன செய்யணும்? சொல்லுங்க, தேடணும், விடக்கூடாது. இது நம்ம அடிக்கடி நம்ம விட்டு போயிடும். என்ன செய்யணும்? தேடணும். ஞானஸ்நானம் எடுத்துற சிந்தே இல்லாம நிறைய இருக்கான். ஒரு நாள் தண்ணியில முக்குனாங்களே, நம்ம ஞானஸ்நானம் எடுத்தோமே அப்படிங்கிற சிந்தை இல்லாம இருக்காங்க. அப்ப திரும்ப என்ன செய்யணும்? நான் ஞானஸ்நானம் பெற்றாள், பரிசுத்த ஆவிக்கு நான் ஒப்பு கொடுத்தாள், அவிழ்த்தாள். சரி, இப்ப நான் உங்க சொல்லிட்டேன். இந்த ரெண்டையும் தேடுகிறவர்களுக்கு கூட கொடுப்பான். என்னுடைய செய்தி என்னன்னா, விளக்கிட்ட வசனத்தை என்ன கூட கொடுப்பான் அது சொல்லி தரப்பாரு. ஆமா, அதான் இது எல்லாம் சொல்லுவாங்க, அதுக்கு சொல்ல மாட்டாங்க. என்ன ஆண்டவர் கூட கொடுப்பார், எல்லாரும் கொடுக்க மாட்டார். திரும்ப சொல்லிட்டேன். சும்மா வந்தேன், இருந்தேன், போனேன், சேர தேய்ச்சேன் அப்படின்னா கொடுக்க மாட்டார். ஒரு நாள் நடக்காது, கனவுலையும் காணாங்க நடக்காது. ஆனா அதே நேரத்துல கூட யாரு கொடுப்பார்னா தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடிகளுக்கு கூட கொடுப்பார். என்ன கூட கொடுப்பார்? ஒரு 4 காரியத்தை வேகமாக சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு பெரிய பாடம். அதெல்லாம் சொல்ல எதை கூட கொடுப்பார், எதை கூட கொடுப்பார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும். 1 தீமோத்தேயு 6:17. கொஞ்சம் சீக்கிரம் வாசிக்கணும். 1 தீமோத்தேயு 6:17. நாம் அனுபவிப்பதற்கு நான் கவனிங்க. இப்ப என்ன சொல்றாருன்னா ஆண்டவர் உனக்கு கூட கொடுப்பேன்னு சொன்னோம்ல, என்ன தெரியுமா? நீ பூமியில அனுபவிக்க வேண்டிய சகல நன்மைகளையும் கொடுப்பான். இந்த பூமியில நல்ல கவனிச்சாங்க. இந்த பூமியில நீ என்ன நன்மை அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் உள்ளவரா இருக்கிறாரோ அதை கொடுக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. திரும்ப சொல்லுகிறேன். இந்த பூமியில நீங்க நான்
கர்த்தருடைய மக்கள், தேவ ஜனம், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், ஆண்டவரை தேடுகிறவர்கள் அத்தனை பேரும் இந்த பூமியில அனுபவிக்கத்தக்க நன்மைகளை கொடுப்பார். அவர் கொடுப்பாரானா நம்ம என்ன செய்யலாம்? அனுபவிக்கலாம். அனுபவிக்கலாம் என்ன? ஆட்கொள்ளலாம், பயன்படுத்தலாம், உண்ணலாம், உறங்கலாம், உடுக்கலாம். இது அத்தனையும் அனுபவிக்கத்தக்க அப்பா நன்மையை கொடுப்பார். நான் அனுபவிக்கத்தக்காத கொடுக்க மாட்டார். திரும்ப சொல்றேன், உங்களுக்கு 1000 கோடி கொடுத்து நீங்க அனுபவிக்காம கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஒரு வீடு கட்டியே ஒழுங்கா பராமரிக்க முடியல, அதுக்கு ஒழுங்கா வெள்ளடிக்க முடியல, ஒழுங்கா சுத்திகரிக்க முடியல, டெய்லி தூத்து பெருக்கி அதை சுத்தப்படுத்தி பாதுகாக்க முடியல. கூட 2 வீடு கட்ட தரமாட்ட, ஒரு பைக்கிய ஒழுங்கா பயன்படுத்த தெரியல, கூட கட்ட கூடி மாறான் தருவர். அங்க சொல்லப்பட வார்த்தை என்ன? நீ அனுபவிக்கத்தக்க உன் காலும் கையும் அதை அனுபவப்படுத்தணும். நீ அனுபவிக்கத்தக்க நன்மைகளை தேவன் உனக்கு கொடுப்பார். உங்களுக்கு கொடுப்பார், உடைய பிள்ளை கொடுப்பார், எதிர்காலத்தில் நீ எதிர்பார்த்த அத்தனையும் கொடுப்பார். யாருக்கு? அது தேடிட்டு இருக்கோம். அனுபவிக்கத்தக்க, அனுபவிக்க முடியாததை கொடுக்க மாட்டார். நல்ல கவனிச்சுக்காங்க. சொல்லேலூயா. சில புரியல இப்ப என்கிட்ட வந்து கவனிங்க, நிறைய பைபிள்ஸ் இருக்கு, கமாண்டி இருக்கு. நான் ஒரு காலத்துல அவ்வளத்தையும் புரட்டி படிச்சு முடிச்சுட்டு ஒதுக்கி வச்சிருக்கேன். எதுக்கு? என் பிள்ளைங்க அனுபவிப்பாங்க அப்படின்னு. அனுபவிச்சா நல்லா இருப்பான், பயன்படுத்தினா நல்லா இருப்பான். சில வாங்கியிருக்காங்க. நான் ஒரு இடத்துக்கு போனேன், ஒரு இடத்துல பார்த்தேன், பேரே எழுதல, பைபிள் புதுசா இருக்கு. ஆமா புதுசா இருக்கு. எடுத்து என்னைக்கு வாசிக்கலான்னு கேட்டேன். இல்ல வாசிக்க அப்படின்னா இருக்க பிரசங்கத்தே பண்ண நேரம் இல்லை, இது எங்க எடுத்து வாசிக்க அப்படிங்க. அப்ப என்ன செஞ்சிருக்காரு? வாங்கி வச்சிருக்காரு. என்ன செய்யல? அனுபவிக்கல. குட், அனுபவிக்கல. திரும்ப சொல்லுகிறேன், நானும் நீங்களும் ரசிக்க பிறந்தவர்கள் அல்ல, ருசிக்க பிறந்தவர்கள், அனுபவிக்க பிறந்தவர்கள். மாங்காய் புளிக்கும், மாம்பழம் இனிக்கும், தேனே கசக்கும். அனுபவிச்சிருக்கீங்க, தேனே இனிக்கும், அனுபவிச்சிருக்கீங்க. இப்ப இவரு சொல்றது போய் சொல்றார், தப்பா சொல்றார், உன் முகம் காட்டுது, எதிர்ப்புற பேசுறாரு, எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எதிர்த்து முகம் கரெக்ட், நீ அனுபவிச்சிருக்கீங்க. அதுதான் சொல்லு. இப்போ நம்ம அம்மா யாரு, நம்ம அப்பா யாரு அப்படிங்கிற நான் அனுபவிக்கிறேன். நம்மளை என்ன நிலையை எடுத்து வளர்த்தாங்க, நம்மளை எப்படி ஆளாக்குனாங்க அப்படின்னு அனுபவிக்கணும். ஆஹா, எடுத்து பேசக்கூடாது, கவனமா இருக்கு. சொல்லுங்க, நிறைய நன்மை இருக்கு. நீங்க பூமியில அனுபவிக்கத்தக்க நன்மை நிறைய இருக்கு. நான் நிறைய சொல்லாம நீங்க புரிந்து கொள்ள முடியும். ஒண்ணு, நீங்க திருப்தியா இருக்கத்தக்கதான் நன்மையை தருவார். எரேமியா 31:4 திருப்திப்படுத்துகிற நன்மையை தருவார். முப்பத்தி 4 சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவார். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதில் பலனை அனுபவிப்பார்கள். அவருடைய பலனை அனுபவிப்பார்கள். திருப்தியாக்குவார், திருப்திப்படுத்துவார். என்ன படுத்துவார்? திருப்திப்படுத்துவார். நல்ல கவனிச்சாங்க. தேவன் தரும் நன்மையிலே ஃபர்ஸ்ட் நம்மை திருப்தியாக்குவார். 2 பிள்ளை 3 பிள்ளை, அதுல திருப்தி ஆக்கிடுவார். சிலருக்கு 4 5 பெற்றாலும் திருப்தி ஆக்காது, வராது. நிறைய பெற்று கொண்டே இருப்பாங்க. நல்லது, ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க பணம் கொடுக்கிறார், கர்த்தர் பாதுகாக்கிறார், ரைட். அதே போல
வாழ்க்கையில சாப்பிடுறது. நான் எங்க வீட்டுல பாக்குறேன், பிளேட்ல ஒண்ணு இருக்காது, சுத்தமாயிரும். அடங்குதா? அதாவது தண்ணி விட்டு கழுவாண்டாம், அவன் சுத்தமாயிரும். சட்னி என்ன நல்லா இல்லாமா, அவன் பிளேட்டு சுத்தமா இருக்கு, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு, சுத்தமா இருக்கு. ஆனா என்ன சொல்லுது, நல்லா இல்ல, அவன் திருப்தி இருக்கு. பாருங்களா? அப்ப நம்ம திருப்தி ஆக்குற நன்மையை கத்த தருவோம். இந்த மாதத்துல 2வது நாட்களை சொல்ல விரும்புகிறேன். நீங்க தேவராஜ்யத்தின் நீதி தேடும் போது கூட கொடுக்கிற என்னன்னா, நீங்க அனுபவிக்கத்தக்கதான் நன்மையை தருகிறார். என்ன நன்மைனா, உங்க ஆவி ஆத்மா சரீரம் திருப்தியாகத்தக்கதாக தேவ நன்மையை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். 2வது 103 சங்கீதம் 5 வசனம். 2வது நன்மை 103 சங்கீதம் 5 வசனம். கவனிங்கள், உங்கள் ஆயுசு நாட்களை தேவன் பூர்ணமாக்குறார். பாதி வயதுல தேவன் எடுக்க மாட்டார். நல்லா கவனிச்சுக்காங்க. நான் திரும்ப சொல்லுகிறேன், பாரத்தோடு சொல்லுகிறேன், தேவன் மனிதனை தீர்க்காயுள்ளவனாய் படைத்திருக்கிறார். மனுஷன் தவறு பண்றான தவிர கர்த்தர் தவறு பண்ணவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமா சொல்லேன். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, தெரிஞ்சிருக்கும். எங்க அம்மா வள்ளியம்மாவுக்கு ஒரு பையன், எங்க அம்மாவுக்கு ஒரு பையன். வள்ளியம்மாவுக்கு பிறந்த பையனை சோழர்கள் ஆஸ்பத்திரி கூட்டி போட்டாங்க. நான் வீட்டுல இருக்கேன். அந்த பையன் இறந்து போனான். அங்க தூக்கிட்டு வராங்க. வீட்டுல தொட்டில் ஆடி போட்டா வீட்டுல இருக்குள்ள இறந்து போச்சு. ஒரே நாள் 2 அடக்கம் என் குடும்பத்துல. என்னால் மறக்கவே முடியாது. இவனெல்லாம் அழகாவா இருக்காங்க, பார்க்க அத்தனை அழகுள்ள பையங்க. அது ஆண்டவர் பழி இல்லை, எங்க அம்மா கொடுத்த மருந்து தப்பு. எவனோ ஒரு வைத்தியம் சொன்னான்னு சொல்லி கொடுத்தாங்களே, அந்த மருந்துல தான் சாவு இருந்து. நான் சொல்லுகிறேன், தேவன் மனிதனை பூரணாய் உள்ளவனாய் வாழும்படி கர்த்தர் வச்சிருக்கிறார். நான் இங்க வந்திருக்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், என்ன பலவீனம் வந்தான்னு, என்ன வியாதி வந்தான்னு, என்ன சுகர் வந்தான்னு, என்ன பிரஷர் வந்தான்னு, என்ன சூழ்நிலை வந்தான்னு, தேவனை ராஜ்யத்தின் நீதி தேடினார். தேவன் உங்களுக்கு இந்த பூமியில எத்தனை ஆண்டு காலம் சுகமாய் வாழ வேண்டும் என்று அவர் சித்தமிட்டிருக்காரோ அந்த நாள் வரையவோ ஒரு தீர்க்காசியை தருவதற்கு கர்த்தருடைய வசனம் இருக்கிறது. அல்லேலூயா, அது நிச்சயம் ஆண்டவர் தருவோம், நிச்சயம் தருவோம். அதுல நீங்க கவனமா இருந்து காரியங்களை செய்யும் போது கர்த்தர் அந்த அனுபவத்தை தருகிற ஆண்டவரா இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது கர்த்தர் சொல்றார், தேவன் நமக்கு அடுத்த தருகிற என்னவென்றால் யோவான் 14:27. யோவான் 14:27. யோவான் 14:27. சமாதானத்தை வைத்து போகிறேன். ஆண்டு அடுத்தது கொடுக்க என்னன்னா, கவனிங்க அம்மா மாதிரி நல்ல கவனிங்க. ஆண்டு சொல்றாரு, இங்க பாருங்க, ஏன் இருதயத்துல என்ன சமாதானம் இருக்கோ அந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். நல்லா கவனிச்சுக்காங்க. நீ ஆவிக்குரிய கிறிஸ்தவங்களாக நீங்க மாறு அந்த சூழ்நிலையில எந்த சூழ்நிலையும் சமாதானமா இருப்பீங்க. சொல்லலேலூயா. சாப்பிட்டான்னு, சாப்பிடாம போனான்னு, இருந்தான்னு, இல்லாம போனான்னு. ஒருவனுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, நல்ல வஸ்திரம் இல்லை, நல்ல சுகம் இல்லை. ஒருத்தன் வாசப்பள்ள படுத்திருக்கான். அவன் வீட்டுல சிந்திய சாப்பாடை வாங்கி சாப்பிடுறான். அவனுக்கு நண்பர்கள் யாருன்னா நாய்கள். அவனுக்கு வியாதி, பற்கள் நாய்கள் நக்கிட்டு சொல்லப்பட்டிருக்கு.
ஆனா அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெரிய ஐஸ்வர்யம் இருக்கா, சம்பூர்ணமா சாப்பிடுதான், வெட்டாந்தாலும் வெட்டி இருக்கிறான். இப்படி ஒருத்தன் கஷ்டப்பட்டு வாழ்றானே அப்படிங்கிற கவலை இல்லை. ஆனா அவன் நல்ல மனுஷன், அவனை துரத்தல. நம்ம வீட்டுல வாசப்பட்டு இப்படி வந்து இருந்தவங்க விடுவீங்களாமோ? விடுவீங்களாமோ? ஆவி பெற்றான்னு அல்லது பெற்ற பாஸ்டர் கேட்டா சொல்றேன், அடிச்சு உடனே 100 கொடுத்து போர்வையா வச்சிருவான். அவன் வாழ்நாள் முழுவதும் வீட்டுல வாசப்பட்டு இருக்கான். சொல்லப்பட்டிருக்கிறது அவன் சமாதானமா இருந்தான். எப்படின்னா சமாதானத்துக்கு நல்ல சட்டம் வேண்டாம், நல்ல சாப்பாடு வேண்டாம், நல்ல இடம் வேண்டாம். ஏன்னா அந்த சமாதானம் யாருக்குன்னா ஆன்ம இருக்க சமாதானத்தை மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அப்போ தேவராஜ்ய நீ தரும்போது கர்த்தர் நமக்கு கொடுக்க 2வது காரியம் அவருடைய இடத்துல இருந்த சமாதானம். இந்த சமாதானத்துல 4 பிரிவு இருக்கு. அது 4 பிரிவு வேகமா சொல்லிடுறேன். சகல விதமான சமாதானம் 2 தெசலோனிக்கேயர் 3:1 வாசிக்காங்க. 2வது நதியை போல சமாதானம் ஏசாயா 66:12. 3வது மிகுந்த சமாதானம் 119 சங்கீதம் 65 வசனம். அப்புறம் பூர்ண சமாதானம் எரேமியா 33:6. 4 விதமான சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. சகல விதமான சமாதானம் சொல்லுவோம். அல்லேலூயா. சகல விதமான சமாதானம் அப்படின்னா எந்த பக்கம் பார்த்தாலும் சமாதானம் இருப்பாங்க. உங்களை ஒரு ஆள் ஏசனா வச்சாங்களேன், ஓங்கி ஒரு ஆள் அடிச்சு வச்சாங்களேன், சமாதானமா இருக்கு, சண்டே போட மாட்டேங்க, அப்படிலாம் முடியாது பாஸ்டர் அப்படி நீங்க சொல்லலாம். ஆனா அந்த அனுபவத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. நான் திரும்ப சொல்றேன், இயேசுவை அடிச்சாங்க, காரி துப்புனாங்க, தாடி மேல குடிச்சாங்க, கொட்டினாங்க, அடிச்சாரா? வலிச்சிருமா வச்சிருக்காமா? வலிச்சிருக்கோம். காரணம் என்னன்னா அவருடைய ஈரத்தவனுக்கு சமாதானம் இருக்கு. இல்ல சொல்லலே. ஏன் நம்ம சண்டை போடுறோம், ஏன் பிரச்சனை பண்றோம், ஏன் போராட்டம் பண்றோம்? நம்மகிட்ட என்ன இல்ல? சமாதானம் இல்ல, சமாதானம் இல்ல. பிரச்சனையே தான். ஒருத்தன் சமாதானம் பெற்றுட்டா அவ்வளவுதான். எனக்கு ஒரு மனுஷன், நான் இங்க கவனி லேசா கவனிச்சாங்க. இப்படி ஒரு பைபிள் இருக்கு, இந்த பைபிளை மூடினார், வச்சுட்டு அப்படி ஒரு துண்டை போட்டு மூடிட்டார். சுத்தி சுத்தி ட்ரம்மை தட்டுவார், டங் டங் தட்டிட்டு இதுக்குள்ள ஜீவன் இருக்கு, இதுக்குள்ள ஜீவன் இருக்கு, இதுக்குள்ள ஜீவன் இருக்கு, ஜீவன் இருக்கு அடிச்சு அடியில 1000 பேர் குடிச்சான். எடுக்கவே இல்லை. 10 நிமிஷம் பிரச்சனை பண்ணிட்டு தூக்கி எடுத்துக்காரு கருத்தை பயன்பட்டு இருக்கு, இதுக்குள்ள ஜீவன் இருக்கு. எல்லாரும் பார்த்தா என்னப்பா சொல்ல அப்படின்னா இதுதான் சமாதானம் தருகிற வார்த்தை அப்படின்னா. நம்ம அதுக்கு ஒரு மெக்கபோன் வேணும், அதுக்கு ஒரு மைக்கு வேணும், அது வேணும், இது வேணும் இருக்கும். அவங்க சகல சூழ்நிலையிலும் சமாதானமா இருந்திருக்காங்க. சொல்லேலூயா. அதாவது ராக்லண்ட் ஐயர்னு ஒரு ஐயர் இங்க வந்திருந்தார், வெளிநாட்டுல இருக்கு. சிவகாசியில் அவருடைய கல்லறை இருக்கு. அவர் நாட்டுல ஸ்பூன் வச்சா சாப்பிடுவார். அவர் நாட்டுல 3 ஆயுதம் உள்ள அதை வச்சா குதி சாப்பிடுவார், கைட்டு சாப்பிடுறது இல்லை. ஆனா இந்திய நாட்டுல வந்து இருப்பாரு, அந்த பழக்கத்தை மாத்திட்டார், கைட்டுல சாப்பிடுவார். அவருக்கு ஒரு நாள் பகல்ல பசி, சாத்தூர்ல ஒரு அம்மாட்ட போய் பசியா இருக்கு எதுவும் தாங்கன்னு சொல்லு. இவன் வெள்ளக்காரன், அவன் இந்திய நாட்டுக்காரி, அவன் கருகருன்னு இருப்பான், இவன் செக்கச்செல்லான்னு இருக்கான். ஆனா சாதி பார்த்தா யாரு? சாத்தூர்காரி. உனக்கு ஏன் பிளேட்ல தர முடியாது. அப்ப அந்த பிளேட் அலுமினிய பிளேட் கிடையாது, சிவரு பிளேட் கிடையாது. அப்ப வெங்கலத்துல இருக்கும், கும்பா தட்டு அப்படின்னு இருக்கும், வெங்கலத்துல இருக்கும். இவன் கொடுத்து தீட்டி போடவா, இவன் கிறிஸ்தவம் இல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அதுல பாத்திரக்கான்னு சொல்லி காட்ட. அப்ப சொன்னாரு, தலையில உள்ள தொப்பிய கலத்தி காமிச்சார். அதுல ஊத்துனா புண்ணியவாட்டி,
அதை குடிச்சா நம்ம என்ன குடிப்போமா? நீ குடிப்பாரு? இயேசுநாதர் பெரியவர், இயேசுநாதர் வல்லவர், நான் பெரிய பாஸ்டர், நான் பெரிய கார்ல போறேன், குடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லுவோம். அவர் குடிச்சார். அவர் பல கோடியை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் விளைச்சார். லேசான மனுஷன் இல்ல. காரணம் தெரியுமா? சகல விதமான சமாதானத்தையும் உள்ளத்துல வச்சிருந்தார். இது போற வாழ்க்கை இதுக்கா பெருசா பாப்பான் அப்படின்னு சந்தோஷம் வாங்கி குடிச்சிட்டு சுவிசேஷத்தை அறிவிச்சார். நம்ம என்ன செய்வோம்? சென்டிமெண்ட் பார்த்துருப்போம். கூடும் உன் சட்டியும் போத்தாயே அப்படின்னு தள்ளிட்டு நான் போறேன்னு கேட்போம். அவர் போல நம்ம நாட்டுல பிறந்த ஒரு அம்மா அன்னை தெரசா அனாதை பிள்ளை வளர்த்தாங்களாம். இதெல்லாம் சொல்லக்கூடாது, ஆனா சொல்ல விரும்புறேன். பிள்ளைகள் பசி ஒண்ணும் இல்லை, அதனால பெரிய பணக்காரனை போய் என் பிள்ளை பசியா இருக்கு ஏதாவது கொடுப்பா அப்படின்னு சொல்லி அவ கையை நீட்டிட்டு இருக்கான். கையை நீட்டிருக்கான். அந்த மனுஷன் காரி துப்பிட்டான். அவனுடைய எச்சி நம்ம கையில அதை மடக்கிட்டான். மடக்கிட்டு சொன்னாலா, இந்த கையில இது எனக்குப்பா, இந்த கையில என் பிள்ளை கூட அப்படின்னாலாம். எதிர்ச்சின்னு அழுதுருக்கான். கல்லுஞ்சக்காரன் உருகிட்டான். காரணம் என்ன? இந்த கையில எச்சி இது எனக்குப்பா, என் பிள்ளைகளுக்கு இந்த இடகையில கொடு அப்படின்னு கேட்கா. கிறிஸ்தவம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு, நான் இப்ப எந்த அளவுக்கு பின்னேறி இருக்கேன்னு பாருங்க. உங்களை யாராவது கீழே துப்புனா கூட தீ முடிச்சுட்டேன்னு சொல்லிடுவீங்க. அவளுக்கு எச்சி வந்து துப்பிருப்பா, நம்ம கண் பாருங்க நம்மளதான் துப்புதா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு டிவி வந்துருக்கு மலுக்கு அதான் துப்புதா நம்ம பார்த்துருவோம். ஆனா அந்த அம்மா கையில எச்ச வாங்கிட்டு இடது கையில என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு அவன் 10 வருஷத்துக்கு தேவையான பொருளை எழுதி கொடுத்துட்டான். காரணம் என்ன தெரியுமா? இயேசு கொடுத்த இதயத்தில் உள்ள சகல விதமான சமாதானம். 2 நதியா போல சமாதானம். என்ன சமாதானம்? நதி. இது அப்படின்னா கவனியா, இது நதின்னா என்கிட்ட இருக்க சமாதானம் இந்த தெருவில் உள்ள ஆட்களுக்கு எல்லாம் போகணும். அது போக மாட்டேங்குது, பிரச்சனையா இருக்கு. எனக்கு அதான் புரியல. ஆனா அதுக்கு போராடுறேன், ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஏன் இல்ல நான் அந்த ஊர்ல இருக்க கூடாதா, நான் எங்கேயும் காலி பண்ணி போகணுமா அப்படின்னா கேட்க நடக்குதா? எனக்கு இருந்த சமாதானம் நதியை போல இருக்கணும், போகணும். நான் வாலிபுக்கு ரட்சிக்கப்பட்டேன். என் ரூமுக்கு வந்தவன் ரட்சிக்கப்படாம போக மாட்டான். அப்படிலாம் நடத்திருக்கேன். இவனை கொண்டு ஆண்டவர் அனுப்பியிருக்கார். இப்ப அந்த வேலை நடக்கல, ஏதோ குழப்பம் இருக்கு. யார்கிட்ட? எனக்கு தான். அப்போ குற்றம் உள்ளவன் கண்டிப்பா குற்றம் ஒத்துக்கணும். எனக்கு தான் இருக்கு, நான் கண்டுபிடிக்கேன். எதனால ஆண்டவர் ஏன் இதுக்கு முன்னால என்னை நடத்தினீங்க, ஏன் இப்ப நடத்த முடியலையா அப்படின்னு கேட்கிறேன். கர்த்தர் நிச்சயமா தருவா. இந்த சமாதானம் நதிய போல போகணும். உங்ககிட்ட இருக்கிறது உங்க பிள்ளைகளுக்கு போகணும், உங்க சொந்தக்காரருக்கு போகணும், உங்க தெருவுல போகணும். அப்படி போகலன்னா நான் கவனிக்க வேண்டிய இடம். சொல்லலையா? 3ஆம் சமாதானம் மிகுந்த சமாதானம். 4ஆம் சமாதானம் பூர்ண சமாதானம். நான் அடுத்தது 3ஆவது போய் விரும்புகிறேன். கர்த்தர் என்ன கொடுப்பார்? 1 கொரிந்தியர் 15:57. 1 கொரிந்தியர் 15:57. சீக்கிரம் 1 கொரிந்தியர் 15:57. என்ன கொடுக்காரு? 3ஆவது கொடுக்கிறான்னா ஜெயம் கொடுக்கிறார். தேவ ராஜ்யத்தையும் நீதி தேடும் பொழுது தேவன் ஜெயத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜெயத்தை எதிர்தான் வச்சிருக்கான்னு சொன்னா இயேசு நாமத்தில் வச்சிருக்கிறார், இயேசுவின் ரத்தத்தில் வச்சிருக்கிறார், சாட்சி வசனத்தில் வச்சிருக்கிறார், பரிசுத்த ஆவி வச்சிருக்கிறார். 4 காரியம். திரும்ப சொல்றேன், இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம், சாட்சியின் வசனம், பரிசுத்த ஆவியானவர்களே இந்த ஜெயத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் 3ஆவது நம்ம கொடுப்பது என்னன்னா ஜெயத்தை கொடுக்கிறார். சரி, இந்த ஜெயம் பெறுவதனால நமக்கு கிடைக்கிற
7 ஆசீர்வாதத்தை நான் சொல்லியிருந்தேன். அல்ல 7 பலன். நாம் ஜெயம் பெற்றால், நல்லா கவனிச்சாங்க, நாம் ஜெயம் பெற்றால் நமக்கு கிடைக்கிற 8 பலன் இருக்கு. நான் வேகமா சொல்லிடுறேன். 1, கவனிங்க, தேவன் ஜீவிதத்தின் கனியை புசிய கொடுப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 வாசிக்காங்க கதை சொல்கிறோம். 2வது நம்ம கொடுக்கிறோம்னா 2ஆம் மரணம் சேதப்படுத்தாதபடி கர்த்தர் நமக்கு தேவன் நன்மையை கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2:11. 3வது மறைவான மன்னாவை கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2:17. 4வது அதிகாரம் கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26 இருந்து 28 வரையும் வாசிங்கன்னா கர்த்தருக்கு அதிகாரம் கொடுக்கிறார். 5வது என்ன கொடுக்கிறார் சொன்னா வெண்வஸ்திரம் கொடுக்கிறார். ஜெயம் பெற்றவர்களுக்கு வெண்வஸ்திரம் கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:4. அப்புறம் புதிய நாமத்தை கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:12 கர்த்தர் கொடுக்கிறார். 7வதாக கவனிங்கள், தேவன் இதான் ரொம்ப முக்கியமான, ஆண்டவர் எங்கே உட்காருகிறாரோ அங்கே உட்கார்வதற்கு உங்களுக்கு அருள் செய்கிறார். சொல்லலேலூயா. பூமியில ஒரு கலெக்டர் வந்தா அவன் பக்கத்தில் உட்கார்றதுக்கு எவனாலும் முடியாது. இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருக்கு பக்கத்துல நானும் நீங்களும் உட்கார்வதற்கு இடம் கொடுக்கிறார். எப்பொழுது? ஜெயம் பெற்றவர்களுக்கு. சக்கரத்தில் அல்லேலூயா. கர்த்தர் சோதனம். அடுத்தது சொல்ல விரும்புகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வார்கள். சொல்லுங்க, சித்தமா சொல்லுங்க. எல்லாவற்றையும் ஜெயம் பெற்றவர் எல்லாவற்றையும் செய்யறான், சுதந்திரத்துக் கொள்ளுகிறான். அது எங்க சொல்லப்பட்டிருக்கிற? வெளிப்படுத்தின விசேஷம் 21:7. அப்பா, ஒன்னொன்னு ஒவ்வொரு பாடம் சொல்லி முடியாது. ஆனா உங்களுக்கு விரட்டி நான் சொல்லியிருக்கேன். எத்தனை? 8 காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் ஜெயம் பெற்றவனுக்கு கொடுக்கிறார். சரி, நான் இப்ப அடுத்தது லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அதை சொல்லி ஜெபம் பண்ண போறோம். பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுக்க. 4வது கர்த்தர் கொடுக்க போறீங்கன்னா ராஜ்யத்தை கொடுக்க போறார். இருங்க, யார கொடுக்க, எது கொடுக்க போறார்? ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை தேவனாய் கர்த்தர் கொடுக்க போறார். இந்த பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கு என்பதற்கு நான் 3 காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் சோதனம் சொல்லி நாம் 3, 5 இருக்கு. சரி, 5 சொல்றேன். நேரம் போறதுனால வேகமா சொல்லி முடிக்க சொல்றேன். கவனிங்கள், இந்த ராஜ்யம் என்ன ராஜ்யம்னா சதா காலமும் உள்ள ராஜ்யம். என்ன ராஜ்யம்? சதா சொல்லு, சதா காலமும் உள்ள ராஜ்யம். நீங்க கவனிச்சாங்க, இந்த பூமியில நீ 100 வருஷம் வாழ்ந்த, 110 வருஷம் கூட வாழ்ந்த, அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? உங்களுக்கே சரிச்சிடும். எப்பா இந்த பூமி போதும்பா, இங்க இருக்கவே மாட்டேங்கானுவா, எப்பவும் கிளம்பி போக மாட்டான், எப்பவும் கிளம்ப போக மாட்டான்னு சொல்லி இந்த வார்த்தை காது கேட்டு கேட்டு ஒரு மாதிரி ஆயிடும். கண்ணு கூட்டுப்போம். அவன் சீக்கிரமா செய்யணும், சேர்ந்துடும். கவனிங்க, இந்த 110 வருஷம் வாழ்கிற ஆண்டுடைய பிள்ளைக்கு தேவன் பல ராஜ்யத்தை சதா காலம் அப்படின்னா தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. திரும்ப சொல்றேன், இப்ப வயசான பலர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு சொல்றேன், நீங்க பாக்கியவதி பாக்கியவான். இதை விட்டுறாங்க, என்ன சூழ்நிலை வந்தாலும் விட்டுறாங்க. கண்டிப்பா இந்த பூமி விட்டு போறோம், அது உறுதி. இருக்க முடியல, அதான் ஸ்டாலின் இருக்க முடியாது. இருப்போம், நமக்கு எத்தனை வயசு வரலையும் இருப்போம். ஆனா அதுக்கப்புறம் அப்புறம் இந்த வாழ்க்கை கொஞ்சம் தான். ஆனா பரலோகம் என்பது நித்தியமா வாழ போறோம். நீங்க என்ன கொடுத்தாலும் கிடைக்காதுங்க, கிடைக்காது. நீங்க உங்களுக்கு புரியாது. நீங்க பெரிய பெரிய ஆள் பக்கத்துல போய் உட்கார்ந்து பாருங்க, தெரியும். நம்ம மேல இருக்க வேற வாடகைக்கு அந்த சேரை விட்டு அடுத்த தேர் போயிடுவோம்.
சரி அந்த மனுஷன் மேல என்ன வாடை வருது அப்படின்னு போயிடுவான். போயிட்டு போறான், நமக்கு என்ன அது விருத்தி பத்தி இல்லை. ஆனா இவ்வளவு நடக்கும். ஆனா ஏசு சொல்றாரு, நான் உன்னை என் பக்கத்துல பரலோகத்துல வைக்க போறேன். எவ்வளவு பெரிய பாக்கியம்! உங்களுக்கு புரியல, நான் திரும்ப சொல்றேன். ஒரு பெஸ்ட் வெள்ளைக்காரன் இந்த பாசி ஊசி வைப்பாங்கல்ல, என்ன கூட்டம் சொல்ல மாட்டீங்களே, மராட்டி கூட்டம் சொல்லிடுறேன், மராட்டி கூட்டம். அதுல ஒரு பிள்ளைய பார்த்தார். பார்த்துட்டு சொன்னாரு, நான் இந்த பிள்ளைய திருமணம் பண்ணி எனக்கு ராஜாத்தி வைக்க போறேன்னு சொல்லி. என்ன சொல்லும் அவ புத்தி மாறாது, தயவு செய்து கட்டாதுன்னு சொல்லலாம். ஆனா அவர் கேட்டார், கேட்டு அவளுக்கு அந்த அவர் லாங்குவேஜ்ல ஆங்கிலம் சொல்லி கொடுத்து படிக்க வச்சு ஒரு மேடையில பிரசவம் ஸ்டைலா அந்த ஆங்கில அமெரிக்க லாங்குவேஜ்ல பேச முடிச்சுட்டான். பேச முடிச்ச உடனே எல்லாரும் கை தட்டாங்களாம். அவ அழுதாளாம். அழுதுட்டு சொன்னாலாம், நான் அல்ல, என்னை உருவாக்கினவர் இந்த ஆளுதான் அப்படின்னு. பரலோகமா நான் சொல்ல போறோம், நான் இஷ்டப்படி வந்ததில்லை, என்னை ரட்சித்தவர் நமக்கு கொண்டு வருவார். தகுதியே இல்லாத எனக்கு உங்களுக்கு என் பரலோகம் தர போறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? நீங்க போகும்போதுதான் தெரியும் உங்களுக்கு. இப்ப உங்களுக்கு புரியாது. நீங்க இப்போ சொல்லல, பைத்தியக்காரன் சொல்றான், இவனுக்கு ஒரு வேலை இல்லை, வாரம் வருதம் ஏதோ சொல்லிருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா உண்மை, நான் சொல்லுது உண்மை. பரலோகத்துல அவ்வளவு பெரிய சதாகாலம் உள்ள ராஜ்யத்தை கர்த்தராகிய தேவன் நமக்கு தரப்போறார். அது எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, சங்கீதம் 145:13 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க டக்குனு. ஒரு ஆளு தானியேல் 7:20 வாசிங்க. 145:13. அப்போ உம்முடைய ராஜ்யம் சதாகாலம் உள்ள ராஜ்யம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ராஜ்யமும் அழியும், ஆனா பரலோகத்தினுடைய ராஜ்யம் சதாகாலம் உள்ள ராஜ்யமா இருக்கிறது. அப்புறம் தானியேல் 7:27. அது ராஜ்யம் சத்தமா சொல்லுங்க, நித்திய ராஜ்யம், அழியாது. அவர் ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? சத்தமா சொல்லுங்க, நித்திய ராஜ்யம். இப்ப உங்க வெள்ள முடியெல்லாம் அங்க போகும்போது வெள்ள முடிய இருக்காது. இப்போ இந்த பல்லு விழுந்து இந்த ஒரு மாதிரி பொக்கட்ட கக்க மாதிரி எல்லாம் போது பாத்தீங்களா, பரவத்து போகும்போது அதெல்லாம் இருக்காது. அழகா உங்களை எப்படி கர்த்தர் உருவாக்கினாரோ அதே ஸ்டாண்டா இருப்போம். ஆனா ரத்தமும் மாம்சமும் இருக்காது. அதை புரிஞ்சுக்காங்க. நாம் யாரை போல இருப்போம்னா, தேவனுள்ள போல இருப்போம், தேவனை போல இருப்போம். அது ராஜ்யம், ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சதாகால ராஜ்யம், ரெண்டு நித்திய ராஜ்யம். மூணாவது சொல்ல விரும்புகிறேன், ஆதி மத்திய சுவிசேஷம் 25:34. மத்திய சுவிசேஷம் 25:34 பார்த்து அப்போ உங்களுக்காக கவனிங்க, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யம். நீங்க போய் குடியிருக்கிறதுக்காக. எனக்கு ஒரு சகோதரர் ஓடி சொன்னா, மாஸ்டர் நீங்க இந்த படியில நடக்க வேண்டாம் மாஸ்டர், இப்போ ஒரு மிஷின் வந்திருக்கு, ஒரு சேர் மாதிரி உட்காந்துக்கலாம், பட்னா தட்டினா மேல விட்டுரும், பட்னா தட்டினா கீழே விட்டுரும். நீ சொல்ற அவங்க கேட்டேன், அவன் கண்டுபிடிச்சிருக்கான். இப்போ உள்ள வயசான ஆட்கள், விளையாடும் ஆட்கள் படி ஏறாம மேல போய் இறக்க என்ன செலவு கம்மி அப்படின்னு சொன்னான். பாருங்க, அந்த நமக்கு தக்க தேவன் பரம ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தின ராஜ்யத்திற்காய் கர்த்தர் நம்ம கொண்டு போற. இந்த ராஜ்யம் என்ன ராஜ்யம்னா, மேன்முள்ள ராஜ்யம். வாசிப்போம் எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபிரேயர் 11:16. எபிரேயர் 11:16.
அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசம், பரம ராஜ்யத்தை விரும்பினார்கள். அது ராஜ்யம் என்ன? ராஜ்யம்னா மேன்மையான பரம ராஜ்யம். கடைசியா சொல்றேன், வெளிப்படுத்துற விசேஷம் 21:4. வெளிப்படுத்துற விசேஷம் 21:4. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, போய் அந்த ராஜ்யத்துல கவனிங்க, கண்ணீரே கிடையாது, கண்ணீரே வராது. நீ அழுதாலும் அழ முடியாது. ஆனா மனசுல சில வேளையில சிலர் அந்த இருப்பிடங்கள் தவறான இடத்துல உட்காருவாங்க. பரலோகத்துல மேன்மை இல்லாம ஒழுங்கா வாழாதனால, ஒழுங்கா ஜீவிக்காதனால அந்த சீட்டுகள் கொஞ்சம் வித்தியாசம் உண்டாகும். நல்ல ஜீவித்தவனுக்கு நல்ல இடத்துல கொடுத்துருவார். சொல்லுங்க. நல்ல ஜீவிக்காதவனுக்கு நல்ல இடத்த கொடுக்க முடியாது. உங்களுக்கே தெரியும், நம்ம நல்ல ஜீவிக்கலன்னு தெரியும், ஆனா பரவாயில்ல கொண்டு போயிடுவார். அது இடம் வித்தியாசம் இருக்கு. அப்ப கவனிங்க, 4 காரியத்தை கொடுக்கிறார். நாம் அனுபவிக்கத்தக்க நன்மையை கொடுக்கிறார். இரண்டாவது, அவர் இதயத்திலுள்ள சமானத்தை கொடுக்கிறார். மூன்றாவது, ஜெயத்தை கொடுக்கிறார். நாலாவது, பரம ராஜ்யத்தை கொடுக்கிறார். இந்த ஒவ்வொன்றையும் நான் சப்பாயின்னு நிறைய காரியம் சொன்ன, நீங்க மனசுல வச்சுக்காங்க. எப்போது கொடுக்கிறார்? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி தேடும்போது இவை எல்லாம் கூட கொடுப்பார். சொல்லுங்க ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கவனிக்காங்க, பிள்ளை பெற்றவங்க சொல்றேன். ஒருவேளை உங்களுக்கு ஆண்ட குழந்தை பாக்கியம் தரல, உங்க தங்கச்சி பிள்ளைகள், தம்பி பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்காக நீங்க கண்ணீர் வடிக்க கூடுமானா இந்த பூமியில கண்ணீர் வடிச்சிருக்க. எனக்காய் அழாதே, உனக்காயும் உன் பிள்ளைக்காய் அழுமென்று சொன்னவருக்கு முன்பாக அழுதா, நாம் போனாலும் இந்த கண்ணீரை கர்த்தர் பார்த்து அந்த பிள்ளைகளை அற்புதமாய் நடத்துவார். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், வீணா நாட்களை கழிச்சுறாங்க. வேலைக்கு போங்க, சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க. அதே நேரத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை உண்மையாய் கர்த்தர் கொண்டாய் செய்யும் பொழுது பரலோகத்தின் தேவனாய் கர்த்தர் கூட கொடுப்பார். நான் உங்களுக்கு குறைச்சு சொல்லியிருக்கேன், நிறைய கொடுப்பார். ஏகப்பட்ட கர்த்தர் கொடுப்பார். என்ன கொடுப்பார்? நீங்க கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமை கர்த்தர் கொடுப்பார். அன்னூறு பாசுவார், கூட கூடையா கொடுப்பார். எப்பொழுது சொல்லுங்க, கூட கூடையா கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தேவன் எவ்வளவு கொடுக்க சித்தமானாரோ அவ்வளவு கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். கண்கள் முடிச்சோம், ஆண்டவரை பார்ப்போம். இந்த ஆண்டவரை, இந்த தேவராஜ்யத்தை நீ தேடும் பொழுது இவை எல்லாம் கூட கொடுக்கப்படும். எவை கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி நான் பெரிய காரியத்தை 4 காரியத்தை சொன்னேன். மனசுல வைத்து தேவனை சுதந்திரம்